நதியிலே அப்படி போட் ஒன்று அடித்து அதுக்கு மேலே கடையை வந்து போட்டுருக்குறாங்க. ஃபுல்லாக சுற்றி வந்து மறுபடியும் வந்து இதில் வெறி மேலே போட்டு இது படகு. இது கொய்யால் உண்மையாக சொல்லு, சுற்றி காட்டுறவங்களுக்குள்ளே சுற்றி காட்டுறே இல்லையோ, தாண்டும் போயிட்டு 2 படகு 2 நதிக்கு மேலே தான் இருக்குது இந்த படகு. ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம் மட்டும் சொன்னால் கொழும்பில் நிற்கிறோம். ஸோ கொழும்பில் வந்து ஓட்டோவில் சில இடங்களை வந்து சுற்றி பார்த்து நிற்கிறோம். ஸோ ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து நிற்கிறோம். நைட்டில் தான் வந்து நிறைய கடைகள் உள்ள திறப்பாங்க. இரவில் வந்து இடம் பார்க்கறது செம்மையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வந்து நிற்கிறோம். இப்போ இதுக்கு நடந்து போகும்பா. இப்போ ஒரு கடையை ஓப்பன் பண்ண மாட்டாங்களோட. ஓ இதுதான இந்த பாலமும் இன்றைக்கு தாண்டா வாரண்டாப்பா இதுக்கு. வெளியிலே வந்து போர்ட் போட்டிருக்காங்க, ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பெட்டா அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் பெட்டாக்கு வரக்கூடிய எத்தனை பேர் வந்து இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்து போயிருக்கிறீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால், நான் இவ்வளோ நாளும் வந்து பெட்டாக்கு வந்து போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்து வந்ததே இல்லை. காரணம் வந்து நாங்கள் பெட்டாக்கு முன்னுக்குள்ளே வந்து இறங்கிட்டு அதாலே வந்து போயிடுவோம். இது வந்து பெட்டாக்கு பின்பகுதிக்கு வரணும். பெட்டாவோட ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு இருக்கிற பகுதியில் தான் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குது. ஸோ எத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாத்தியா கடையை பாத்தியா? என்ன உடுப்பு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு என்ன உடுப்பு கடை மட்டுமே இருக்குது, கடைக்கு என்ன சாப்பாடு கடை எல்லாம் சேர்ந்தேன். இந்த படம்லாம் சுற்றி காட்டுறவங்க போலையா உள்ள. இது படகு. இது கொய்யால் உண்மையாக சொல்லு, சுற்றி காட்டுறவங்களுக்குள்ளே சுற்றி காட்டுறே இல்லையோ, காட்டுவாங்க. தாண்டும் போயிட்டு 2 படகு 2 தாண்டு போயிட்டு. இதில் சும்மா இருக்க போயிட்டு வரலாம். இது என்னதுக்கு இதில் விட்டுறாங்க இந்த போயிட்டு? பழைய ஒரு இது பழைய ட்ரெயின் யூஸ் பண்ண பழைய ஒரு ட்ரெயின் பட்டியை கொண்டு விட்டுருக்காங்களா அப்படியே. ஸோ அதெல்லாம் பாருங்கள் எப்படி. நான் நின்ற ஒரு மார்க்கெட்டு வந்து இப்படி நதிக்குள்ளே இருக்கிற மார்க்கெட்டில் தான் நின்று நான். இங்கே எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் என்ன மாதிரி போகும் விலையை ஒவ்வொன்றுக்கு கூட தான் இருக்குமா என்ன? ஸோ அதனால் வந்து நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே வெளியில் போய் சின்ன கடையாக பார்த்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து நைட்டில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். உண்மையாக வந்து எக்கச்சக்கமான லைட் போட்டு. ஸோ இந்த ஆறுக்கு எல்லாம் வந்து போட்டிங் போய் கொண்டு இருப்பாங்க. நான் முதல் வரும்போது வந்து அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்படியெல்லாம் நடக்குமோ தெரியலைன்னு சொன்னால், நடுவில் போட் எதையுமே காண இல்லை. சுற்றி வந்து ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. அது வந்து பெருசாக டெக்கரேட் பண்ண மாதிரி லைட்டுகள் வந்து எதுவுமே பெருசாக காணல. ஸோ இப்போ வந்து நைட்டில் எப்படி இருக்குமென்று தெரியல. பட் முதல் வந்து என்னென்ன இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு காசு வந்து கூட இருக்குங்களே. இவங்களுக்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அவங்களுக்கு. ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு எல்லாம் கண்டிப்பாக விலை கூடவாக தான் இருக்கும். சாப்பாடுகள் என்னென்னு சொன்னால், இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. அதோட வந்து ஆறுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கிறதுல கொஞ்சம் வந்து விலை கூடவாக தான் இருக்கும் வெளியில் வாங்குறத விட. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறவங்க சரியா தெரியாது. 500 கிட்ட போட்டாங்க. நாளுக்கு 500 ஒரு போட்டில் கொண்டு சுற்றி பார்க்குறதுக்கு. எப்படியும் இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கிட்ட, ஒரு 1500 2000 ரூபா கிட்ட வரும் நினைக்கிறேன். இடவில் வந்தாருக்கும் சுற்றி பார்க்கணும். ஆனால் செமையாக இருக்குது இடம். இடவில் செமையாக லைட்டெல்லாம் போடுவாங்களே, எனக்கு சூப்பராக இருக்கும். இந்த படகு இப்படியே போகுமோ? இதுக்கு படகு இல்லை, இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி. ஓ நான் இல்லை இப்படியோ அங்கே போகாது. இதில் ஏன் இருக்கும் அப்படியோ? நைட் டைம் ஓப்பன். சும்மா போய் பார்க்கலாம். அதுக்கு இப்போ வந்து நாங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு படகுல வந்து இருக்கிறது வந்து நதிக்கு மேலே தான் இருக்குது இந்த படகு. ஃபுல்லாக வந்து குளத்தில் கவர் பண்ணி இருக்கிறதுல வந்து வெளியில் இருக்கிற ஆறு வந்து தெரியாது. இது சுற்றிய வந்து கடைகள் இருக்குது ஃபுல்லாக. அங்கால வந்து பெட்டா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பெட்டாக்குள்ளே தான் இருக்குது. பெட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு நைட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இப்படி வந்து சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நதிக்குள்ளே வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலாம். அதுங்க மில்க் ஷேக், ஸ்வீட் கோன், இதெல்லாம் வந்து நதியிலே அப்படியே போட் ஒன்று அடித்து அதுக்கு மேலே கடையை வந்து போட்டுருக்குறாங்க.
ஆமாம், சில கடைகள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க, சில பெரும்பாலான கடைகள் வந்து பூட்டி இருக்குதுங்க. போட்டுக்கு மேலே ஒரு போட்டு வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. இறங்கு ரூட்டுவாங்களோ 350 ரூபா 400 ஒரு ஐஸ்கிரீம்லாம் ஜூஸ். இங்கே சரிதாமங்களோட என்ன ஒரு 50 ரூபா 60 ரூபா அப்படி தான் விலை கூட்டி விற்கிறாங்க. மற்றபடி மிச்ச இடத்துல விற்கிற மாதிரி தான் விற்கிறாங்க. இங்காலே நாங்கள் வந்து அதால் தான் சுற்றி வந்து நாங்கள் என்ன அப்படியே சுற்றி வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து மறுபடி வந்து இதால் மேலே போய் கொண்டுக்கிறோம். பேர்லாம் என்ன பெட்டாவில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை வந்து ஒரு வாட்டி அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்துட்டோம். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை எத்தனை பேர் பெட்டாக்கு வரும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு வரக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன சொன்னால் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நடந்து வந்து அதுக்கு பின்னாடி தான் வரணும். ஸோ கண்டிப்பாக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை வந்து பார்க்குறீங்களாட்டிக்கு இப்போ தான் கேள்விப்படுறீங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கும் வந்து தெரியாது, ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குன்னு தெரியும், பட் இன்றைக்கு தான் நான் ரங்கி ஃபுல்லாக சுற்றி பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.